போன வீடியோவில் இந்த காண்டாக்ட் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஆனால் அதை திருப்பி அதில் லேசாக இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்க தெரிஞ்சுக்கங்க. அந்த கோடிங்க இருந்தால் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, contact.php. இந்த பேஜில் டாலர் சிம்பிள் போட்டு மை இமெயில் அப்படின்னு போட்டு நான் என்னோடய இமெயில் ஐடியை கொடுத்துருக்கேன். இது யாருக்கு போய் அந்த மெயில் கிடைக்கணும். இப்போ விசிட்டர்ஸ் பார்க்குறாங்கன்னாக்க அவங்க தான் டைப் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க, உங்கள் வெப்சைட் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி அனுப்புகிறாங்க. அவங்க அனுப்புகிறத யாருக்கு கிடைக்கணுங்கிறத தான் இந்த இடத்துல டைப் பண்ணணும். இது நீங்கள் ஒரு கம்பெனிக்காரங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்காரவங்க இப்போ உங்களை வெப்சைட்டை க்ரியேட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த கம்பெனியோட மெயில் ஐடி இங்கே கொடுங்க. இல்லை உங்கள் சொந்த வெப்சைட்டாக இருந்துச்சுனாக்கா உங்கள் ஐடியை கொடுத்துருங்க. அவ்வளோதான். மற்றபடி பர்ஃபெக்டாக அது வேலை செய்யும். இப்போ ஃபஸ்ட்டில் இப்போ இந்த contact.htm இது இப்போ நம்ம புதுசாக இது உருவாக்குனது. இந்த கான்டாக்ட் பேஜை டுட்டோரியலில் சொல்லும்போது contact.htm அப்படின்னு சொல்லி இந்த பாருங்கள் இந்த பேஜை உருவாக்கணும். நம்ம ஆரம்பத்தில் இந்த ஹோமுக்கு ஒரு இன்டெக்ஷனு ஒரு இது, சாஃப்ட்வேருக்கு ஒரு பேஜு, வீடியோவுக்கு ஒரு பேஜு, ஹார்ட்வேரு, சாங்ஸு, MP3, கான்டாக்ட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தனித்தனி பேஜ் ஒன்று உருவாக்கணும். இந்த இதை உருவாக்குறதுக்கு முன்னாடியே இந்த கான்டாக்ட்னு நம்ம ஒரு பேஜ் ஃபஸ்ட்லேயே க்ரியேட் பண்ணியிருப்போம். அதை அழிச்சிருங்க, டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் contact.htm அப்படின்னு கொடுங்க. ஏன்னாக்கா அப்புறம் நீங்கள் இது போய் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. திருப்பி நீங்கள் செக் பண்ணும்போது மாற்றி ஓப்பன் பண்ணிடுவீங்க. அதனால் அதை அழிச்சிருங்க. அழிச்சிட்டு அதுக்கப்புறம் contact.htm அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் அந்த இது கான்டாக்ட் பேஜுங்கிறது இது இவ்வளோ தான். அது எப்படின்னாக்கா இந்த பாருங்கள் கான்டாக்ட் இதில் இப்போ இது மாதிரி கொடுக்குறேன். இங்கே உங்கள் நேம் கொடுத்துட்டேன். உங்கள் நேம் அதாவது யார் விசிட்டர்ஸ் கொடுப்பாங்க, பார்க்குறவங்க, உங்கள் வெப்சைட்டை பார்க்குறவங்க கொடுப்பாங்க அவங்க பேர். இதுக்காக அவங்க பண்ணுறாங்க சப்ஜெக்ட்டு. இந்த மெயிலோடைய சப்ஜெக்ட் என்ன, எந்த நோக்கத்துக்காக மெயில் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இது அவங்க மெயில் ஐடி, யார் அனுப்புனாங்கங்கிற மெயில் ஐடி, யார் அனுப்புகிறாங்கங்கிறத இங்கே கொடுப்பாங்க. அவங்க மெயில் ஐடியாக கொடுப்பாங்க. உங்களுக்கு வரும்போது எந்த மெயில் ஐடியிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். இது அவங்களுடைய வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட் இல்லாட்டி நெல்லுன்னு போட்டுருவாங்க. இது டு யூ லைக் திஸ் வெப்சைட், அதாவது இந்த வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பிடிச்சிருச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ, இல்லைன்னா நாட் ஷூர், ஏன்னா உறுதியாக சொல்ல முடியல அப்படின்னு அர்த்தம். அதை இதில் ஹவு டிட் யூ ஃபைண்ட் அஸ், எங்களை எப்படி கண்டுபிடிச்சிங்க. இதில் இந்த ஒரு சில இதெல்லாம் வரும். கூகுள் மூலியமாக கண்டுபிடிச்சிங்களா, யாகு மூலியமாக கண்டுபிடிச்சிங்களா, எது மூலியமாக கண்டுபிடிச்சிங்களோ அதை வெப்சைட்டு மூலியம்னாக்கா செலக்ட் பண்ணுங்கள். இப்படி வேறு யாரும் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதர்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதில் என்ன அவங்கள்ட்ட சொல்கிறீங்க, உங்கள்ட்ட கருத்தை இதில் தான் தெரியப்படுத்தி சென்ட்டு கொடுத்தாக்கா போய் சேர்ந்துடும். அதான் இப்போ பாருங்கள், இதுலேயே பாருங்கள், இது கொஞ்சம் கீழே வந்துருக்குது. இது இன்னும் கொஞ்சம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். அதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு கோடிங்க்கு வாங்க. எங்கே பாருங்கள் பிரேக்குன்னு இருக்குல்ல, அதை ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C Ctrl+V கொடுத்துட்டு இன்னொரு 2 தடவை கொடுத்துங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கீழே வந்துருக்கும். கொஞ்சம் கீழே வந்துருச்சிங்களா. அதே மாதிரி இதுவும் இதை அப்படி வச்சுட்டு பேக் ஸ்பெஷல் இப்படி வந்துடும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் லெஃப்ட் ஆரோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஓரத்துக்கு வந்துடும். கோடு வியூவுக்கு போய் இங்கே அந்த பிரேக் டேக்குனாக்க பிரேக் டேக்கை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துருக்கு. இந்த பாருங்கள் கீழே வந்துருச்சு, இடைவேளை இல்லாமல் இருக்குது. இது மாதிரி இன்னும் கூட ஒரு டிஆர் டேக்கை கொடுத்துக்கோங்க, வேணால் அது ரொம்ப கீழே வரும். இவ்வளோ தான் போட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இதில் அவ்வளவுதான். இந்த இதில் இது அவ்வளவுதான். இன்னொன்று இருக்கு. இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் தள்ளி வந்துருக்குது இல்லை, அது கோடிங்கில் இதில் எந்த இடத்துலையாவது வருதா. அண்டு இந்த பாருங்கள் இந்த இது இருக்குதா, டாலர் சிம்பிள் போட்டு NBSP
இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணிக்கிட்டு Ctrl+C கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கர்சரை வச்சுருந்தோம். இது இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். இந்த இடத்துல 2 தடவை பேஸ்ட் பண்ணிடுங்க. 2 3 கொஞ்சம் தள்ளி இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிசைனருக்கு வாங்க. பாருங்கள், கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ட்ரீம்வீவரில் வந்து ஒரு தடவை தான் ஸ்பேஸ் கொடுக்க முடியும். இன்னொரு தடவை கொடுத்தா போகாது. அதுக்கு என்ன பண்ணோம்னா, அதுக்கு இப்போ நான் கொடுத்த கோடு தான் இந்த பாருங்கள், அண்ட் NBSP : இதை கொடுத்தாக்க கொஞ்சம் இடைவெளி தள்ளிக்கிட்டே போயிடும். இது அப்படியே கொஞ்சம் அது வரையில் இதை கொஞ்சம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டிசைனர் வியூக்கு வாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல, இமெயிலுங்கிற இடத்துல வச்சுக்கிட்டா இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிங்க. இதுதான் வருது. ஒரு தடவை தான் வந்துருக்குது. 4 5 இப்போ வந்து பாருங்கள். இது இன்னும் ஒன்று கொடுத்துக்கணும். இப்போ பார்ப்போம். அப்போ தள்ளி வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த வெப்சைட்டுங்கிற இடத்துலையும் இந்த இதுக்கு இங்கிட்டு இது கொடுத்துட்டிங்கனாக்கா இது தள்ளி வந்துடும். ரொம்ப தள்ளி வந்துடுச்சா? Ctrl+Z கொடுத்தீங்கன்னா ஒரு இது அழிஞ்சிரும். இன்னும் வரணும். சரியாக இருக்குது. இது மாதிரி தான். கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் கூட வேணும்னாக்கா இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது தான். ஆனால் இதில் வந்து இந்த மாறிக்கும் டெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டு நோக்கி இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு இப்படி போய்கிட்டே இருக்கும். அது கூட பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் கோடிங் வந்து தனியாக டைப் பண்ணணும். அதை வந்து நான் இப்போ வர்ற வீடியோவில் சொல்கிறேன். வர்ற வீடியோவில் வந்து இது என்னென்ன சொல்கிறேன்னாக்கா, ஹோம் பேஜை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே index.htm அப்படின்னா கொடுத்துருக்கோம். அதில் வந்து இந்த என்னென்னா அதில் இன்னும் கொடுக்கலாம். எப்படி அதை வந்து உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அதெல்லாம் அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணி காட்டலாம். அல்ல ஏதாவது ஒரு இமேஜ் வச்சு இமேஜ்னாக்கா எப்படின்னாக்கா, இந்த நம்ம MP3 போட்டப்போ டவுன்லோடுன்னு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டு லிங்க்கு கொடுத்துட வேண்டியது தான். அது மாதிரி அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னா இப்போ நான் வர வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.